Hi students, now வந்து example 2.46 பார்க்கலாம். Find the sum of 8 terms. அப்ப என்ன கேக்குறாங்க? SI தான் கேக்குறாங்க. Given GP கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த given GP இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 1, -3, 9, -27 டாட் டாட் டாட். சரிங்களா? இப்போ இயர் A வேல்யூ நமக்கு வந்து 1 சரிங்களா? R வேல்யூ ஃபார்முலா வந்து T2/T1 அப்புறம் அது -3/1 -3 தான் சரிங்களா? என்ன நமக்கு கண்டுபிடிக்கணும் இங்க SI தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணணும் சரிங்களா? இப்போ SN ஃபார்முலா போயிடுங்க. A இன்ட்டு நமக்கு இந்த R வேல்யூ பாருங்க -3 தான் 1ஓட லெஸ்ஸாக இருக்குல்ல, அப்போ 1 - R பவர் n by 1 - R சரியா? அதாவது R வேல்யூ இந்த R வந்து லெஸ் தென் 1. இப்போ நமக்கு SI தான் கண்டுபிடிக்கணும். அப்போ S8 ஈக்குவல் டு A வேல்யூ தெரியும் 1 - R வேல்யூ என்னது -3 பவர் n வந்து 8 by 1 - R வந்து -+3 ஆகிக்கலாமா? 1 இந்த 1 விட்டுடலாம் இல்லையா, மல்டிபிள் ஆகுது. அப்போ 1 இந்த இங்கே 3/8 ஒரு மைனஸ் நம்பர் மேலே ஈவன் நம்பர் தான் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? இது ப்ளஸ், பட் ப்ளஸ் இந்த மைனஸ் ஆகிடும். 3/8 பை வரும் 4 வருமா? 4 நம்ம 3/8 வேல்யூ போடலாம் சரிங்களா? இப்போ 3/8 போடலாம் பஸ். 3 27 இல்லையா? அப்போ 27 × 27 போட நம்ம வந்துடும் 3/6 வந்துடுமா? சொல்றீங்களா? 14, 18, 54, 2, 7, சரிங்களா? இன்ட்டு என்ன போடலாம்? நமக்கு இன்னொரு 2 பண்ணலாம். 2 நாள் 3 × 9 சரி, மொத்தம் 8 3/8. இப்போ 9 9 8 8 18 26 2 63 65. இப்போ என்ன நமக்கு 6/61/4 வருது. சப்ராக்ட் பண்ண வரும் -6/60/4. இது பண்ணலாமா? 1 4 4 மீனிங் 2 24, 6 4 24 மீனிங் 1 4 4 16 was 0. அப்போ S8 வேல்யூ என்ன வருது? -1640. அவ்வளோ சரியா? கொடுத்துரு ஜி கொடுத்துறாங்க. A வேல்யூ R வேல்யூ கணக்கு பண்ணுவீங்க. என்ன கேட்டுறாங்க? SI நம்ம ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணுங்க, ஆன்சர்.